ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சென்னை பட்டணத்தில் உள்ள சிஎஃப்சி சபை அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கூறிக்கொள்கிறேன். தேவன் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார் என்பதை நான் கடந்த நாட்களில் என் வாழ்க்கையில ருசித்த பகுதியை தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அப்படியாக நான் தியானிக்க எடுத்துக்கொண்ட வசனம் வந்து யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அடுத்த வசனத்தை நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பாய்க்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்திலே வராதிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்திலே வருகிறான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். தேவன் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்று அங்க பார்க்கிறோம். தேவன் வந்து நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனாலே நான் எல்லாரும் கெட்டு போகாமல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய சித்தமா இருக்கிறது என்று சொல்லி நாம் பிலிப்பியர்ல நாம் பார்க்கலாம். பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்குது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்துல பாவங்கள் செய்ய பொழுது ஜனங்களை ஆண்டவர் வந்து அப்படியாக ஒரு ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக கொடுத்து அவர்கள் வந்து அங்கே அழிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். நோவா காலத்துல ஜலப்பிரளயம் வந்து அங்கே ஜனங்களை அழித்து போட்டதை நான் பார்க்கிறோம். அதற்கு அப்புறமாக நோவா பேழையை உண்டு பண்ண சொல்லி அதுல அவனுடைய குடும்பத்தாரும் அநேக மிருக ஜீவங்களும் அனைத்து உயிர்களும் அங்கே வந்து என்ன செய்து காப்பாற்றப்படுகிறது. அடுத்த ஒரு ஜெனரேஷன் அங்கே உருவாகிறது. அப்படி உருவாகி வருகிற காலத்துல தான் அங்கே ஆபிரகாமை பார்க்கிறோம், அங்கே ஈசாக்கு வருகிறார், யாக்கோபு வருகிறார். யாக்கோபு மூலமாக 12 கோத்திரங்கள் உருவாகுது. அப்படி உருவாகிற வேலையில தான் மோசே வருகிறார். அந்த ஜனங்கள் பழுகி பெறுகிறதான காலத்துல எகிப்துல பழுகி பெறுகிறார்கள். பெறுகிற காலத்துல அவங்க வந்து அங்கே ஒடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அவருடைய கூக்குரல் வந்து தேவ சமூகத்தை அங்கே எட்டுகிறது. எட்டும்போது தேவன் வந்து அவர்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக மோசையை கொண்டு அவர்கள் எகிப்து இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே சரித்திரத்துல நமக்கு தெரிந்த காரியங்கள் தான். அப்படி வருகிறதான வேளையில ஜனங்களுக்காக அவர் பரிதபிக்கிறதை பார்க்கிறோம். மோசையின் மூலமாக ஜனங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். அதற்கப்புறம் தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறார், ராஜாக்கள் மூலமாக பேசுகிறார். அப்படி இருந்தும் ஜனங்கள் வந்து என்ன செய்யல, ஒரு ஒரு பாவத்திலிருந்து அவங்க விடுதலை பெற்றவங்களாக அவங்க வரல. அப்பொழுதுதான் என்ன செய்வேன்னு சொல்லும் போதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ, அதாவது தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக அவர் பூமிக்கு அனுப்புவதை பார்க்கிறோம். அவர் மூலமாகவே நமக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணினார் என்று பார்க்கிறோம். அதை தான் இங்க பார்க்கிறோம். தேவன் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படிக்கே அவரை அனுப்பினார் என்று பார்க்கிறோம்.
முதல்ல 16ஆம் வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். தேவன் நம்மிலே அன்பு கூர்ந்துதான் இந்த காரியத்தை செய்திருக்கிறார். அப்படி குமாரனுடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. பாவத்தை அவர் மன்னிப்பதற்கு பழைய உடன்படிக்கைகளை அது பலி செலுத்தப்பட்டது. ஒவ்வொரு வேலைகளும் பலி செலுத்தப்பட்டு கொண்டது. பிரதான ஆசிரியர் மூலமாக பலி செலுத்தப்பட்டு அது பாவ நிவர்த்தி செய்யப்பட்டது. ஆனால் புதிய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்துவானவர் வந்ததுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவான் ஒரு தரம் பலியிடப்பட்டார். அதுக்கப்புறம் அவருடைய இரத்தத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அந்த இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம் என்கிற நல்ல ஒரு விசுவாசத்தை அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் முழுமையாக மன்னிக்கப்பட்டு விடுது. ஆனால் பாவத்தின் வலிமையிலிருந்து நம்ம என்ன செய்யல, விடுதலை பெறுவதற்கு அதற்காகவும் இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டியிருக்கிறது. எப்படி என்னுடைய பாவங்களை அவர் கழுவி சுத்திகரிக்கிறார், ரத்தம் சுத்திகரிக்கிறது என்று சொல்லி அவரை நாம் விசுவாசிக்கிறோமோ, அதே போல பாவத்தின் விடுதலையிலிருந்தும் எனக்கு அவர் விடுதலை தருகிறார் என்று சொல்லி அவரை நாம் விசுவாசிக்க வேண்டி இருக்கிறது. அப்படியாக தான் வேத வசனம் நமக்கு போதிக்கிறது நாம் பார்க்கிறோம். அதாவது பாவத்தின் வலிமை அப்படிங்கிறது நாம் தொடர்ந்து அதாவது பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற்றது உண்மைதான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டது உண்மைதான். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாம் இவளை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லப்படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் நாம் புத்திரராக ஆகும்படிக்கு எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நாம் தேவனுடைய புத்திரராக இருக்கும்படிக்கு நாம் தேவ ஆவியினாலே நடத்தப்பட வேண்டியிருக்கிறது. அப்பொழுது நாம் பார்க்கிறோம், தேவ ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, முழுமையாக நம்ம என்ன நம்ம நம்மளை எப்படியாக ஒப்பு கொடுக்க வேண்டியிருக்கு. பரிசுத்தாவியனுடைய பலத்தை நாம் பெற வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்படி நாம் தேவனுடைய ஆவியானவருடைய பலத்தை நாம் பெற்று பரிசுத்தமாக நாம் வாழ வேண்டியவர்களாக நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். அதுதான் அவர் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி ஒரு தண்டனை கொடுக்கிறதுக்கு அவர் இயேசு கிறிஸ்துவானவர் வரல. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும்படியாக அவர் வரவில்லை. அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கும்படிக்கு தான் அவர் உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதனாலே நாம் பாவத்தை நாம் செய்யும் பொழுது நாம் தேவ அன்பிலே நிறைந்திருக்கிறோமா இருந்தா பார்க்கலாம். தேவ அன்பிலே நாம் நிறைந்திருக்கும் பொழுது நம்மால் ஆண்டவரை பாவம் செய்ய நம்மளால முடியாது. தேவன் நம்மளை அன்பு கூர்ந்திருக்கிறாருன்னு சொல்லி தேவனுடைய அன்பை நாம் அவ்வளவா ருசிக்கும் போது நாம் பாவம் செய்ய நம்மால் கூடாது, நம்மளால் பாவம் செய்ய இயலாது. ஆனா தேவனுடைய அன்பை நாம் சரியா புரிந்து கொள்ளாதனால அவர் எனக்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார், நான் பாவத்தின் வலிமையிலிருந்து நான் விடுதலை பெறுவதற்கே தேவனுடைய குமாரன் அனுப்பப்பட்டார் அப்படிங்கிறத நான் ஆழமாக நான் விசுவாசிக்க வேண்டும். இதைத்தான் நான் கடந்த நாளிலே நான் ஆழமாக நான் யோசித்தேன். முதலாவது தேவனுடைய குமாரன் அனுப்பப்பட்டது என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக அனுப்பப்பட்டார். அதே போல அவர் என்னுடைய பாவத்தின் வலிமையில் இருந்த பாவம் செய்யக்கூடாத ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்கும் தேவகுமாரன் அனுப்பப்பட்டார் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்க வேண்டியது. ஆண்டவர் சொல்றார், நான் போவேன் ஆயில் தேற்றுறவள்னு உங்களிடத்துல வருவாருன்னு சொல்றார். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் போகும் பொழுது அங்க அதுக்கு அப்புறம் பரிசுத்தாவியானவர் இந்த பூலோகத்திலே வியாபித்து இருக்கிறத பார்க்கிறோம். நாம் அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் நம்முடைய இதயத்தை நாம் திறந்து கொடுக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணும் பொழுது அவர் பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் வருகிற நியாய தீர்ப்பை குறிச்சும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்படுகிறது. ஆனா பரிசுத்தாவியானவர் பாவங்களிலிருந்து குறிப்பிட்ட பாவங்களிலிருந்து கண்டித்து உணர்த்துவார் என்று தான் வேதம் சொல்லுகிறத தவிர அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பார் என்று சொல்லப்படலை. அவர் கண்டித்து உணர்த்துவார், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதே இல்லை. அவர் நம்ம இரக்கமா இருந்து நம்மளை பாவம் செய்யாத ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேரா நடத்துவதற்கு தான் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்.
பரிசுத்த ஆவியானவர் இந்த பூலோகத்திலே நாம் வாழ்கிறதான வேலை, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை உணர்த்தி நடத்துவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நம்மளை நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு கூட அநேகர் நிறுத்தி விடுகிறார்கள். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அது உண்மைதான். ஆனா அதோடு என்ன செய்த ஒரு நின்று விடுகிறார்கள். அதற்கு மேல ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இருக்குது. பாவத்தின் வலிமையிலிருந்து நம்மளை விடுதலை பெறுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையை, அந்த விசுவாசத்தை அநேகர் விசுவாசிக்கிறது இல்லை. அநேகர் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள விருப்பம் உடையவர்களாக, ஆவலுடையவர்களாக இல்லை. ஒரு தீராத வாஞ்சி உடையவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அது இல்லை. ஆனா பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தீராத ஒரு வாஞ்சை நமக்கு வேண்டியதா இருக்கிறது. அப்பதான் பாவத்தின் வலிமையிலிருந்து நம்ம என்ன செய்யணும், விடுதலை ஆக முடியும். இல்லை என்றால் பாவத்தின் வலிமையிலிருந்து நாம் விடுதலை பெறுவது அது கூடாத காரியம். ஏதோ நம்முடைய மாம்ச பலத்துல ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் ஒரு கட்டுப்பாடோடு கூட நாம் இருக்க முடியுமே தவிர, அதற்கப்புறம் அந்த மாம்சம் நம்மளை அது வெளிப்பட்டு விடும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணி இருக்கும் பொழுது மாத்திரமே அந்த மாம்சத்தின் கிரியைகளை நாம் அழிக்க முடியும். நம்முடைய சொந்த பலத்துல அதை அழிக்க முடியாது. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட கதறுகிறத பார்க்கிறோம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த பாவ மனிதனான சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று அவர் கதறுகிறதை பார்க்கிறோம். நான் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் விரும்பாத தீமையே செய்கிறேன் அப்படின்னு தான் அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆனால் மாம்சத்துல நன்மை ஒன்றும் வாசமா இருப்பதில்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்படி நாம் நன்மையை, வாசம் இல்லாத மாம்சத்தை நான் அழிப்பதற்கு தேவ ஆவியினுடைய பலன் நமக்கு தேவையா இருக்கிறது. அதான் பவுல் சொல்ற, ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிற்றே என்று சொல்லுகிறார். அப்பொழுது பரிசுத்த ஆவியார் நமக்கு வரும் பொழுதுதான் அந்த பாவத்தின் வலிமையிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். அப்படி அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கைக்கு நேராக நாம் நடத்த முடியும். ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட நல்ல ஒரு ஏதுகரங்களை நமக்கு தந்திருக்கிறார். அவர் நம்மிலே அன்பு கூர்ந்தபடினாலே, அவர் நம்ம மேல் அன்பு கூர்ந்ததுனாலே அவர் செய்திருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாம் பார்க்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது இப்படியாக சொல்கிறதை பார்க்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றலுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்திலே ஒழித்து இரு தரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு தரத்தாரையும் ஒரே ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று அங்கே பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். தேவன் நம்மிலே அன்பு கூர்ந்ததினாலே குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக நமக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த ஒரு தடுப்பு சுவர் அங்கே தகர்க்கப்படுகிறதை பார்க்கிறோம். பகையை சிலுவையினாலே கொன்றுன்னு பார்க்கிறோம். அங்கே ஒரு தடுப்பு சுவர், தேவனுக்கும் நமக்கும் ஒரு தடுப்பு சுவர் அங்கே இயேசு கிறிஸ்துவ சிலுவை மரணத்தினாலே அந்த தடுப்பு சுவர் அங்கே தகர்க்கப்படுகிறது. இது தேவனுக்கும் நமக்கும் ஒரு நல்ல ஒரு உறவை நமக்கு உண்டாயிருக்கிறது. முன்பு அப்படி பழைய உடன்படிக்கையில அப்படிப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டதுனாலே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதுனாலே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம், ஒரு சிலாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறத தான் நான் பார்த்தேன்.
தேவன் நம்மிலே அன்பு கூர்ந்ததனாலே இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இதை ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டியது. இது நம்ம கேட்ட காரியங்கள் தான். நமக்கு இது மனப்பாடமாக தெரிந்த காரியம் தான். ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்ம அதிகமாக இந்த வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறோம். இந்த காரியங்கள் நமக்கு தெரியும். ஆனால் இந்த காரியத்தின் நிமித்தம் தேவன் நம்மிலே எவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார் என்று சொல்லி ஆழமாய் நாம் சிந்தித்திருக்கிறோமா அப்படின்னு தான் எனக்குள்ளாக எழுந்த கேள்வி. தேவன் நம்மிலே அன்பு கூர்ந்து எவ்வளவாய் தம்மை தாழ்த்திருக்கிறார் என்பதை தான் நான் பார்த்தேன். என்னை மீட்கும்படியாக நான் பாவத்திலிருந்து செய்யக்கூடிய வலிமையிலிருந்து நான் விடுதலையாகும்படிக்கு தேவன் எவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, எனக்கும் தேவனுக்கும் மத்தியில இருக்கிற ஒரு தடுப்பு சுவர் அது தகர்க்கப்பட்டிருக்கிறது. நான் இன்றைக்கும் அப்பா பிதாவே என்று சொல்லி அவரை கூப்பிடுவதற்கு, அவரோடு கூட நான் உறவாடுவதற்கு நல்ல ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே உண்டு பண்ணி வைத்திருக்கிறதை பார்க்கிறேன். அவ்வளவு இப்ப எந்த நேரம் எந்த நேரத்திலும் நான் பிதாவோடு கூட நான் ஐக்கியப்பட முடியும், அவரோடு தொடர்பு கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் நான் பார்க்கிறேன். நான் பாவத்திலிருந்து பாவம் செய்யக்கூடிய வலிமையிலிருந்து விடுதலையாவதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் வந்தது மாத்திரமல்ல, என்னை தேவனோடு கூட ஐக்கியப்படுத்துவதற்கும் ஒரு காரியத்தை அங்கே செய்திருக்கிறத நான் பார்த்தேன். அதன் மூலமாக நான் தேவனுடைய அன்பை அதிகமாக நான் ருசித்தேன். அநேகருக்கு இது தெரியாத காரியமே அல்ல. எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான். நமக்கு பள்ளியில படிக்கிறது போல 1ஆப்பு பாடம், 2ஆப்பு பாடம், 3ஆப்பு பாடம்லாம் என்ன பாடங்கிறது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் அந்த காரியங்கள் எல்லாம் அனுபவபூர்வமாக வளர்ந்து வருகிற நாட்கள்ல அந்த பாடங்கள் எல்லாம் அனுபவபூர்வமாக நம்மள இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய படத்திலும் அப்படிதான். நாம் ஆரம்பத்துல கொண்டிருந்த விசுவாசம், நம்பிக்கை, தேவன் மேல் வைத்திருக்கிற ஒரு அன்பு இந்நாட்கள்ல எப்படியாக இருக்கிறது அப்படின்னு தான் என்னை சிந்திக்க வைத்தது. நான் அப்படியாக நான் தேவனிடத்துல நான் விசுவாசம் வைக்க வேண்டியிருக்கு. தேவனிடத்துல நான் அன்பு கூற வேண்டியிருக்கு. எனக்காக அவர் செய்திருக்கிற காரியங்களை நான் பார்க்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ரட்சிப்ப, ஒரு பரிசுத்தத்த எனக்காக தேவன் செய்திருக்கிறாரே! தொடர்ந்து என்னை அப்படியாக ஆவியானவர் கொண்டு ஒவ்வொரு நாளும் நடத்துறாரே அப்படின்னு பார்க்கும் பொழுது, நான் பெரிய பரவசம் அடைந்தேன். ஆண்டவரே! இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்துக்குள்ளாக என்னை அழைத்துக் கொண்டு வந்து நீங்க நடத்துறீங்களே ஆண்டவரே! அப்படின்னு சொல்லி தான் நான் அவருக்கு நன்றி உள்ளவனா இருக்கணும்னு சொல்லி என்னை நான் அப்படியாக அர்ப்பணிக்கும்படியாக தேவன் என்னை அப்படியாக நடத்தினார். அப்படிப்பட்ட ஒரு அன்புக்குள்ளாக நாம் வர வேண்டியிருக்குது. பிரியமான சகோதர, சகோதரிகளே! நாம் இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் சிந்தித்திருக்கிறோமா? தேவனுக்கும் நமக்கும் இருந்த தடுப்பு சுவர் நீக்கப்பட்டு, சாதாரணமாக அப்பா, பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக, நாம் இருந்த இடத்துல நாம் அவரோடு கூட ஐக்கியப்படுவதற்கு ஒரு பெரிய பாக்கியம் பெற்றிருக்கிறோமே! இது என்ன நாம் அந்த இந்த ஜெபத்தின் காரியத்தை நாம் அதிகமாக உணர்கிறது. அது ஒரு சாதாரணமான ஒரு காரியமாக நமக்கு தெரிந்துச்சு. இந்த காரியங்கள ஆண்டவர் இப்படிப்பட்ட நல்ல உறவை நமக்கு வைத்திருக்கிறத, நான் எந்த அளவுக்கு நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவை எல்லாமே என்னுடைய சுய காரியங்களுக்காகவே நான் தேவனிடத்துல நான் சேர்கிறவனா இருக்கிறேன் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். கடந்த நாட்கள்ல நான் அதை சிந்திக்கும்போது, நான் கடந்து வந்த பாதையை பார்க்கும் பொழுது, என்னுடைய சுய காரியத்துக்காகவே நான் தேவனை நான் தேடி இருக்கிறேன். தேவ சமூகத்தை நாடி இருக்கிறேன். அப்படிங்கிறத தான் நான் பார்த்தேன். தேவன் என்னை ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறாரே, அந்த நோக்கத்துக்கு நான் தேவ சமூகத்தை நான் நாடினது உண்டா? அவரிடத்துல நான் பேசினது உண்டா? அப்படிங்கிறது தான் நான் யோசித்து பார்த்தேன். நான் இந்த பூலோக வாழ்க்கைக்காக என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய துன்பங்கள், எனக்கு வருகிற நெருக்கடிகள், இதற்காக நான் தேவ சமூகத்துல நான் தேடிய அப்பா, பிதாவே என்னுடைய காரியம் இப்படி இருக்கிறது, அப்படி இருக்கிறது. அப்படி சொல்லி அந்த காரியங்கள குறித்து அதிகமாக நான் பேசி வந்தேன். ஆண்டவரே, நீர் என்னை அழைத்த அழைப்பில நான் உண்மையா இருக்கிறேனா? நான் உண்மையாகவே அன்பு கூறுகிறேனா? இல்லைன்னா நான் உம்முடைய சித்தம் செய்கிறேனா?
நான் எதுல தவறுறேன் ஆண்டவரே? உங்களுக்கு பிரியமில்லாமல் எந்த காரியத்தை நான் செய்திருக்கிறேன்? அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே இவைகள் எல்லாவற்றிலிருந்து நான் விடுதலையாகி உம்மை நான் பிரியப்படுத்துகிறவனாக, ஆண்டவரே உம்மோடு நான் எப்பொழுதும் இசைந்து இருக்கிறவனாக இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கும் எனக்கும் உள்ள ஒரு நல்ல ஐக்கியம் ஆண்டவரே பலப்படணும் ஆண்டவரே. உமக்கும் எனக்கும் உள்ள இடைவெளி ஆண்டவரே அதிகமாய் நெருங்கி வரட்டும் ஆண்டவரே. அப்படி சொல்லி நாம் தேவ சமூகத்தை நாடுகிறவர்களா இருக்கிறோமா? இல்லை என்றால் என்னுடைய சுய காரியங்களுக்காக நாடுகிறவர்களா இருக்கிறேனா? அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இருந்தது. அதற்கு தேவன் கொடுத்த பதில் இதுதான். முன்னே நீ தூரமா இருந்த, இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சபீமமாய் வந்திருக்கிற அப்படின்னு தான் சொன்னார். எனக்கும் அவருக்குள்ள தூரம் அவ்வளவாய் நெருங்கி வந்திருக்குது. அப்படி இயேசு கிறிஸ்து நம்மள பிதாவோடு நம்மள ஐக்கியப்படுத்தியிருக்கிறார். அந்த ஐக்கியத்தை நாம வந்து சொல்லி நம்ம இன்னும் அதிகப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் நான் உணர்ந்து பார்த்தேன். இப்படி நான் ஒவ்வொரு நாளும் நான் தேவ சமூகத்தை நாட வேண்டியிருக்கலாம். தேவனுடைய அன்பை நான் அப்படியாக ருசிக்க வேண்டியவனாக, என்னுடைய அமகாத்திர தன்மையை நான் உணர்ந்து பார்க்க வேண்டியவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை இவ்வளவாய் என்னை நேசிப்பதற்கும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான காரியத்தை வைத்திருப்பதற்கும் நான் எம்மாத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிதான் நான் தேவ சமூகத்தை நான் போகிறவனாக இருக்க வேண்டியிருக்குது. அவ்வளவாய் தேவன் என்னை நேசித்து என்னை நடத்துகிறார். நம்மை நேசித்து நடத்துகிறார். இதற்கு நாம் ஆண்டவரோடு கூட நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டியது இருக்கிறது. அநேக காரியத்துல நாம் ஆண்டவர் தவறுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதை தான் நான் உணர்ந்து பார்த்தேன். யாக்கோபு சொல்கிறார், நான் அநேக விஷயத்துல தவறுகிறோம் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இப்படிப்பட்ட மேன்மையான காரியங்கள் எல்லாம் நமக்கு வைத்திருந்தாலும் கூட சில வேளைகள்ல நம்முடைய மாம்சத்துக்கு நாம் அடிமைப்பட்டவர்களாக போகிறோம். தேவ ஆவியினுடைய பலனை நாம் பெறாதபடியினாலே, தேவ ஆவியிலே நாம் குறைந்திருக்கிறவர்களா இருக்கிறதுனாலே, நாம் மாம்சத்துக்கு அடிமைப்பட்டவர்களாகி விடுகிறோம். அநேக காரியங்கள்ல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நாட்கள்ல உலகத்தை விட்டு நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக நாம் வாழ வேண்டிய காலகட்டத்துல அநேக காரியங்கள்ல நாம் என்ன செய்கிறோம்? அது மாம்சத்தை பேணுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் நான் பார்த்தேன். என்னுடைய வாழ்க்கையில நான் உணர்ந்து பார்த்தது அதுதான். இவ்வளவு மேன்மையான காரியத்தை தேவன் எனக்கு செய்திருக்கிற பட்சத்துல நான் எவ்வளவு நன்றி உள்ளவனாக தேவனுக்கு நான் வைராக்கிய வாஞ்சவனா நான் தேவனிடத்தில் இருக்க வேண்டியிருக்கிறது. அப்படி இல்லாத பட்சத்துல நான் மாம்சத்துக்குரியவனே காரியங்களை நான் சிந்திக்கிறது என்ன அப்படிங்கிறது தான் நான் யோசித்து பார்த்தேன். நாம் அனைந்திடமும் தேவ ஆவியினால் நாம் நிரப்பப்பட வேண்டியிருக்குது. ஆவியிலே ஒரு நிறைந்து இருக்க காணப்பட வேண்டியிருக்கிறது. நம்முடைய மாம்சம் வெளிப்படாதபடிக்கு ஆவியிலே நாம் நிறைந்து காணப்பட வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் அதை ஆவியிலே நாம் நிறைய வேண்டியவர்களா இருக்கிறோம். பரிசுத்த ஆவியினரை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்படி நாம் நிறைவாய் பெற்றுக்கொண்டு வாழும் பொழுதுதான் நாம் பாவத்தின் செய்யக்கூடிய அந்த வலிமையிலிருந்து நாம் விடுதலை பெற்றவர்களாக விடுதலையோடு கூட நாம் வாழ முடியும். அப்பொழுது தேவ சமாதானம் நம்முடைய இதயத்தை ஆளுகை செய்யும். அந்த தேவ சமாதானம் நம்முடைய இதயத்தை ஆளுகை செய்யும் பொழுது நாம் சமாதானத்தோடு கூட நாம் வாழ முடியும். ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். அது உலகம் கொடுக்கிற பிரகாரமா இல்ல, உலகம் எடுத்துக்கொள்கிற பிரகாரமாவும் இல்லை அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். நான் கொடுக்கிற அவருடைய சமாதானத்தையே தருகிறேன் என்று தான் சொல்கிறார். அந்த சமாதானத்தை நாம் எப்படியாக இந்த நாட்கள்ல நாம் பெற்றிருக்கிறோம்? அவரு உலகம் கொடுக்கக்கூடாது, உலகம் எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். ஆனா நாம் பெற்றிருக்கிற அந்த சமாதானம் இன்றைக்கு அது எடுபடுகிறதா? அந்த சமாதானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அப்படின்னு சொல்லிதான் நான் சிந்தித்து பார்க்கிறேன். அப்ப உலகம் இல்லைன்னு சொல்றார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிற சமாதானம் இல்ல. ஆனால் உலகத்தாலும் அது எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனால் அநேக வேளைகள்ல என்னுடைய சமாதானம் படுகிறதே அப்படின்னு தான் நான் யோசித்தேன். என்னடா நான் ஆவியிலே பரிசுத்தாவியானவருக்குள்ளாக நான் நிரம்பி இல்லாது இருக்கும் பொழுது, நான் என்னுடைய மனசு மாம்சம் விரும்புகிற காரியத்தை நான் செய்யும் பொழுது, என்னுடைய சமாதானத்தை நான் இழக்கிறேன். அதுதான் காரணம். அதுதான் நான் கண்டுபிடித்தேன். என்னுடைய மாம்சத்துக்கு நான் இடம் கொடுக்கும் பொழுது, என்னுடைய சுய சித்தத்துக்கு நான் இடம் கொடுக்கும் பொழுது, நான் சமாதானத்தை இழக்கிறேன். என்னுடைய ஆண்டவர் கொடுத்த சமாதானத்தை நான் இழக்கிறேன் என்று தான் நான் பார்த்தேன். மற்றபடி அதை ஒரு நாளும் நம்ம அதை இழக்க முடியாது. ஆவியானுடைய நடத்துதலுக்கு என்னை உட்படுத்தி நாம் வாழும் பொழுது அந்த சமாதானம் ஒரு பொழுதும் ஈடுபடவே
இடப்படவே முடியாது. அது எடுத்துக்கொள்ள படாது. அந்த சமாதானத்தை நம்மால தான் இழக்க முடியும். அவர் கொடுத்ததை அவர் ஒரு நாள் எடுக்கிறது கிடையாது. நம்மால தான் அதை இழக்க முடியும். ஆனா அப்படி தேவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு நன்மையை அவர் செய்திருக்கிறார். தேவனோடு கூட நாம் ஐக்கியப்படுவதற்கு அவர் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு அவ்வளவு ஒரு காரியத்தை, பிரதான காரியத்தை அவர் செய்திருக்கிறார். இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தையும் 21ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரையினால் மனதில் சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவன் அடுத்த ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை நமக்கு அது செய்திருக்கிறத பார்க்க முடியுது. அது என்னன்னா, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு ஒரு சமாதானத்தை அவர் தந்திருக்கிறார். பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று என்று சொல்லுறார். பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ள பரலோகத்தில் உள்ளவைகளும் யாவையும் தமக்கு மூலமாக ஒரு 2 பேரையும் ஒப்புரவாக்கி கொள்வது. அதான் அந்த பூலோகத்துல நாம் பரலோகத்தின் மேன்மை இந்த பூலோகத்திலே நாம் அணிவிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அது நமக்கு இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் அங்கே இருக்கிறது என்று இங்கே இருக்கிறது என்று சொல்ல ஏது விராது என்று சொன்னார். அது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இந்த பூலோகத்தில் இருக்கும் போதே நாம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களை நாம் அனுபவிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்போ புலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவர் பிரியமாயிட்டது. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நமக்குள்ள பரலோக ராஜ்யத்தை கொண்டு வருவதும் இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே அப்படிப்பட்ட ஒரு மேன்மையும் நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை இந்த வசனங்களை நான் தியானிக்கும் போது நான் உணர்ந்து கொண்டேன். அதை பார்க்கும் பொழுது முன்னே அந்நியராயும் துர்க்கரியினால் மனதில் சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் அவ்வளவு இழிவான நிலையிருந்த என்னையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார் என்று சொல்கிறார். நான் பரிசுத்தமா இருக்கிறதுக்கும் நான் குற்றமற்றவர்களா இருக்கிறதுக்கு, நான் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழும்படிக்கு, யாதொரு குற்றத்திலும் நான் செய்யாதபடிக்கு ஒரு பரிசுத்தமாய் வாழ்வதற்கும், நான் கண்டிக்கப்படாதவனா இருக்கும்போது, நான் பாவம் செய்யறேன்னா நான் கண்டிக்கப்படாததுக்கு மாட்டேன்ல. நாம் எந்த மாம்சத்துக்கு நான் இடம் கொடுக்கறதுனாலயோ இல்லைன்னா நான் ஒரு தேவ சித்தத்தை செய்யக்கூடாதபடிக்கு நான் என் மாம்சத்தின் எண்ணங்களுக்கு நான் உட்படுகும் பொழுதுதான் அங்கே ஒரு பிரச்சனை உண்டாகிறது. இந்த பிரச்சனையில நான் என்ன செய்கிறேன்? பாவம் செய்ய தூண்டப்படுகிறேன். என் மாம்சம் தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை சிந்திக்க வைக்கிறது, செய்ய வைக்கிறது. அப்பொழுது நான் இது ஒரு பாவத்துக்குள்ளாக நான் ஆளாக்கப்படுகிறேன். அப்படி ஆளாக்கப்படாதபடிக்கு தேவன் என்ன செய்திருக்காரா? எனக்காக அவர் மாம்ச சரீரத்துல அடைந்த மரணத்தினாலே ஒப்புரவாக்கி இருக்கிறாராம். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை நான் பார்த்தேன். நான் கண்டிக்கப்படாதவனாக இருக்கிறதுக்கும், நான் பரிசுத்தமுள்ளவனா இருக்கிறதுக்கும், குற்றமற்றவர்களா இருக்கிறதுக்கும், கண்டிக்கப்படாதவர்களாகவும் இருப்பதற்கும் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே அந்த சிந்தின ரத்தத்தினாலே அப்படிப்பட்ட ஒரு மேன்மையும் எனக்கு வைத்திருக்கிறார் என்பதுதான் நான் பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட ஒரு மேன்மையை தேவன் எனக்கு வைத்திருக்கிற பொழுது நான் இதற்கு எப்படி நான் நன்றி உள்ளவனாக இருப்பது, எப்படி நான் நன்றி மறப்பது அப்படின்னு தான் நான் ஆழமா சிந்திக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பாக்கியமான இடத்துல எனக்கு வச்சிருக்கீங்களே, இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு வைத்திருக்கீங்களா ஆண்டவரே, இதெல்லாம் நான் கடந்த நாட்கள்ல நெய்கேந்தரம் நான் மறந்திருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு தான் நான் ஆண்டவரத்துல நான் ஒப்புரவானேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு மேலான பாக்கியத்தை எனக்கு வைத்திருக்கீங்க ஆண்டவரே. நான்
அப்படி இருக்கிற பட்சத்துல நான் எதுக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லையே. எதை குறிச்சு நான் எதுவுமே நான் ஆஹ் அஹ் பாரமடைய வேண்டியதும் இல்லை ஆண்டவரே அப்படின்னு தான் நான் சொன்னேன். எனக்குள்ளாக நான் தீர்மானிச்சேன். இவ்வளவு ஏதுகரங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவ்வளவு காரியங்களை வச்சிருக்கிறார். இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அநேக சூழ்நிலையில நான் நெருக்கப்படுகிற வேலைகள்ல இல்லைன்னா நான் வியாதியுடைய கடூரத்துல நான் இருக்கும் பொழுது, நான் பலவீனனா இருக்கும் பொழுது, என்னுடைய பலவீனம் குறிச்சு என்னுடைய பலவீனமான காரியங்களை குறித்து அவர் பரிதபிக்க கூடாதபடி இல்லை, எனக்காக பரிதபிக்கிறார். என்னுடைய பலவீனங்கள் குறித்து அவ்வளவாய் கரிசனை உள்ளவராய் இருந்து நான் எதிலே குறைவுள்ளவனா இருக்கிறனோ, என்னுடைய இயலாத்தன்மை எதுல இருக்கிறதோ அதை பார்த்து எனக்காக அவர் பரிதபிக்கிறார். நான் ஜெபிக்க கூடாதபடிக்கு நான் அப்படியாக ஒரு கால சூழ்நிலையில் நான் இருக்கும் பொழுது கூட எனக்காக பிதாவின் இடத்துல அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் என்பதை நான் பார்த்தேன். அந்த சில நேரங்கள்ல ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் நமக்கு வரலாம். நம்மளுடைய பிள்ளைகளுடைய காரியமாகவோ இல்லைனால் பிள்ளைகளுடைய வியாதி காரணமாகவோ நெருக்கப்படுகிற வேலையில சூழ்நிலை ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கறதுன்னே தெரியாம திகைச்சு போய் நிற்கிற நேரங்களும் இருக்கலாம். ஆனாலும் அப்படிப்பட்ட நேரத்துல நம்மளை கைவிடாத தேவன் அவர் நமக்காக பரிதபிக்கிறாராம். பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறார். நம்முடைய தேவையை குறிச்சு தேவனிடத்துல பரிந்து பேசுகிறாராம். அப்படி நான் ஜெபிக்க முடியாத காலகட்டத்துல கூட வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு அவர் எனக்காக அவர் பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறாராம். நான் ஜெபிக்க வேண்டிய நேரத்துல எனக்காக ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமூச்சோட என்ன சொல்லி ஜெபிக்கணும்னு தெரியாம இருக்கிற நேரத்துல கூட எனக்காக அவர் பரிதவிக்கிறாரா. இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. இதை நான் கடந்த நாள்ல நான் ஆழமா சிந்திச்சு பார்த்தேன். நம்ம இதை அதிகமா உணர வேண்டியிருக்கிறது. நம்ம ஸ்ரீசுத்த வாழ்க்கையில இன்னைக்கு மேல டாப்புக்கு வந்துட்டோம். ஆனா இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நான் ஆழமா சிந்திக்காம இருக்கனே அப்படின்னு தேவனுடைய அன்பை நான் ருசிக்கலையே. இதெல்லாம் நான் ஆழமா சிந்திச்சு தேவனிடத்துல நான் அன்பு கூறும் பொழுது எனக்குள்ள நல்ல ஒரு நிறைவான ஒரு சமாதானம், சந்தோஷம். தேவன் எப்பொழுதுமே தேவனோடு கூட ஒரு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாயிருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே நோவா தேவனோடு சஞ்சரித்தான் அப்படின்னு பார்க்கிறோம். அதே போல ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார் என்று பார்க்கிறோம். அவங்க எல்லாம் எப்படி சஞ்சரிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் நான் இதை பார்த்தேன். புதிய உடன்படிக்கையில தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான காரியத்தை வச்சிருக்கிறாரு. நான் ஆண்டவரோடு கூட என்ன எவ்வளவு நெருக்கமா நான் மாற வேண்டி இருக்கிறது, நெருக்கமா அவரோட நான் பேச வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறத தான் நான் உணர்ந்து பார்த்தேன். இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான காரியத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார், செய்து வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் செய்து வைத்திருக்கிறார். இதை அனுபவிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. நான் கவலைப்படுகிறேன், கஷ்டப்படுறேன், சோர்ந்து போகிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் தான். என்னுடைய மாம்சம் எண்ணத்தின் சிந்தை, என்னுடைய சுய பலம், என்னுடைய சுய அறிவு இவ்வளவு நடந்தது. இவைதான் என்னைய சோர்வுக்குள்ளாக்குதே தவிர மற்றபடி தேவன் அவர் சோர்வுக்குள்ளாக ஆக்குறது இல்லை. அவ இந்த மேன்மையான வச்சிருக்க காரியங்களை நான் பார்க்காதனால நான் சோர்ந்து போறேன். அதைத்தான் நான் எண்ணி பார்த்தேன். தேவன் இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான காரியத்தை நமக்கு வைத்திருக்காரு. அது போதாதுன்னு சொல்லி எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு
இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினால் என்று சொல்லியிருக்கிறது. இது அதோட மேலான ஒரு பாக்கியம். அவருடைய இரத்தத்தினால நமக்கு நல்ல ஒரு தைரியம் வருது. இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவான ரத்தம் நமக்கு தைரியம் தந்திருக்குது. எந்த வேலையிலனாலும் எப்பனாலும் சரி அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல அவருடைய சமூகத்தை நம்ம தேடுவதற்கு எந்த ஒரு தடையுமே இல்லை. இயேசுவானவர் அப்படி நமக்கு ஒரு நல்ல ஒரு மார்க்கத்தை அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறாராம். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறதுனால நாம் வருங்காலங்களில் கூட தேவனோடு கூட நாம் ஐக்கியப்பட்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ அவர் நாம் கூடி வருகிற பொழுதெல்லாம் நமக்கு எதை கற்றுத் தருகிறாரோ அதை மனப்பூர்வமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. சில காரியங்களை நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நாம் கடைபிடிக்கிறது எளிதான காரியமா இருக்கிறது. நான் அநேக நேரம் சிந்திக்கிறது உண்டு. ஆண்டவரே, அநேக காரியங்கள் என்னையால கடைபிடிக்க கூடாதபடிக்கு அது கஷ்டமாக தெரியுது ஆண்டவரே. ஆனா அநேக சில காரியங்கள் அது எளிதா அது கடைபிடிக்கிறதுக்கு அது விருப்பமா இருக்கிறது. சில காரியம் என்னுடைய மாம்சத்துக்கு அது எவ்வளவு அது கஷ்டமான காரியமா இருக்கிறதுன்னு பார்க்கிறேன். எல்லாம் என்ன காரணம்னா நான் ஆவியிலே குறைந்து இருக்கிறது தான். பரிசுத்த ஆவியான நிறைவை நான் பெற வேண்டியவனா இருக்கிறேன். ஒவ்வொரு வேலையும் நான் நிறைந்திருக்கும் பொழுது எல்லாமே எனக்கு எளிதாக அது தோன்றும். இதுக்கு கஷ்டமாக எதுவுமே தெரியாது. இந்த உலகத்துல எதுவுமே எனக்கு கஷ்டமான இயேசுவை பின்பற்றுவதற்கு அது கஷ்டமான காரியமாகவே தெரியாது. அவர் சொன்ன வார்த்தைகளை நான் கடைபிடிப்பதற்கு எதுவுமே எனக்கு கஷ்டமாக தெரியாது என்பதைத்தான் நான் உணர்ந்து பார்த்தேன். அப்படிப்பட்ட நல்ல ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக அதை பெற்றிருக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்கிற வேத வசனத்தின் படியும் அதே அடுத்த வசனத்தில் அவர் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படிக்கு நம்முடைய குமாரனை அனுப்பினார் என்கிற வேத வசனம் நிறைவேறும்படிக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியவளாக இருக்கிறோம். அப்படி தேவனுடைய அன்பை நாம் ருசிக்க வேண்டியவளா இருக்கிறோம். நம்மளை அர்ப்பணித்து அப்படியாக தேவனுடைய அன்பை நாம் ருசிக்கும் பொழுது இந்த சீசத்துவ வாழ்க்கையில இன்னும் ஆழமாய் நாம் வேறுண்டவர்களாக கிறிஸ்தியசுக்களாக கட்டப்படுவது, நம்முடைய குடும்பம் கட்டப்படும். அதே போல சபை கட்டப்படுவதற்கும் எந்த ஒரு தடையும் இருக்கிறது. அதே போல இந்த உலகத்திலே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கும் தேவனோடு கூட நாம் பங்காற்றுவதற்கும் இசைந்திருப்பதற்கும் அது ஒரு பெரிய பாக்கியமாக நமக்கு இருக்கும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இதை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கடமையாக இருக்கிறதுல நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. நாம் அப்படியாக அதை நாம் பொறுப்புள்ளவர்களாக இருந்து அப்படி நாம் நடப்போம் என்றால் தெய்வ சமாதானத்தினால் எப்பொழுதும் நிறைந்திருப்போம். நம்முடைய வாழ்க்கை இந்த பரலோகமாக இருக்கும். இந்த பூலோகத்திலே நாம் பரலோகத்தை அனுபவிக்கிறவர்களாக இருப்போம். அதிலே சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு எப்பொழுதும் தந்தருளாக. ஆமென்.